என் ஒய்ஃபுக்கு ஒரு கிஃப்ட் இருந்துச்சு. என்னென்னா அவள் என்னெல்லாம் ட்ரீம் பார்க்குறாளோ அது ஃபுல்ஃபில் ஆகும். திடீர்னு யாரோ ஒருத்தவங்க ஜெம்ஸ்லாம் முன்ன பின்ன தெரியாதவங்களா இருப்பாங்க. அன்றைக்கி நைட் அவள் கனவுல எழுந்திரிச்சு காலைல சொல்லுவாள், நான் அவங்கள பார்த்தேன் அப்படின்வா. அன்றைக்கி காலைல அவங்க இறந்துருப்பாங்க. அந்த மாதிரி நிறையா இன்சிடென்ட் நான் யாரை கனவுல பார்க்குறாங்களோ அது ஏதாவது ஒன்று நடந்திருக்கும். இல்லாட்டி ஏதாவது ஒரு காரியத்தை வந்து அவள் முன்னாடியே 1 டே இல்லை 1 வீக் பிஃபோரே அவள் கனவுல பார்த்துருக்கா. அப்படி நான் நிறைய தடவை எங்கள் லைஃப்பில் நான் கேட்டிருக்கேன். திடீர்னு ஏன் அவங்க வராங்கன்னு எனக்கு தெரில அப்படின்வா. கடைசியில் பார்த்தா அவங்களுக்கு ஏதாவது ஒரு காரியம் இருந்திருக்கு. அந்த மாதிரி அதே மாதிரி செப்டம்பர் 3ஆம் தேதி நைட்டு அவளுக்கு ஒரு ட்ரீம் வருது. நான் ஒரு பாக்ஸில் படுத்திருக்கேன். ஒரு தேள் வந்து என்னை வந்து கொட்டுது. அந்த தேளோட அந்த வாலில் வந்து 23ன்னு இருந்துச்சு. 23 உடனே அந்த பாக்ஸ் அப்புறம் அதை என்னால் கொத்த முடியலன்னா அந்த பாக்ஸ் அப்படியே பாக்ஸோட தூக்கி எரிஞ்சிருச்சு அப்படின்னா. 23னா என்னப்பா அப்படின்னா நான் சொல்கிறேன், 23னா இந்த வருஷம் தானே 23 அப்படின்னா. நீங்கள் நம்பவே மாட்டீங்க. அவள் போய் அட்மிட் ஆனால் பெங்களூர் பேப்டிஸ்ட் ஹாஸ்பிட்டலில் அவளோட நம்பர் 23 இருந்துச்சு. நம்பர் 23. அதே மாதிரி 23 இயர்லேயே இறந்துட்டான். அது இப்போ 40 வயசு வரையும் சுகத்தோடு தான் இருந்தாங்க. இந்த கோவிடுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு வீசிங் வந்து லங்ஸு மூச்சு விட முடியாமல் ஒரு லாஸ்ட் ஒரு 6 மாதம் கொஞ்சம் ரொம்ப கஷ்டம். லாஸ்ட் 3 மாதம் ரொம்ப கஷ்டப்பட்டேன்.